ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள். மனத்திலே விதையுங்கள், விருட்சமாக வளருங்கள். நம் எண்ணங்கள்தான் நம்மை உருவாக்குகின்றன. அன்று பூமியில் இருந்து வானத்தை பார்த்து வியந்த மனிதன் இன்று வானில் இருந்து பூமியை பார்த்து மகிழ்கின்றான். முதலில் உங்கள் வாழ்க்கைக்குரிய லட்சிய கனவுகளை எண்ணுங்கள். நம் வாழ்க்கை பாதை செல்லும் திசையை, ஒரு குறிக்கோளை, சரியான இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள். எண்ணங்களை சற்றே தூண்டிவிடுங்கள். அவை உங்களை வழிநடத்திச் செல்லும். உங்கள் கனவுகளெல்லாம் நனவாவதை நீங்களே உணரலாம். எத்தனை இன்னல்களை சந்தித்த பின் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்து உலக வரலாற்றில் தன் காலடி தடம் பதித்திருப்பார். முயற்சிகள் இல்லாமலா கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்திருப்பார். உழைப்பை தராமலா மார்க்கோனி வானொலியை கண்டுபிடித்திருப்பார். பறக்கும் சிந்தனை துளிர்விடாமல் இருந்திருந்தால் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்திருப்பார்களா? சாய்லூன் சீன அறிஞர் காகிதத்தை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்று உலகம் காகிதத்தை பயன்படுத்தி இருக்குமா? அவர்களெல்லாம் உலக வரலாற்றில் காலடி தடம் பதித்தவர்கள் அல்லவா? விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்துவிட்டால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். அதுதானே உண்மையும் கூட. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது வள்ளுவ பேராசான். ஒரு முயற்சி நிறுத்தப்படும்போது அது தோல்வியாகிறது. அதுவே தொடரும்போது வெற்றியாகிறது. முடியாதவன் போதிக்கின்றான், முடிந்தவன் சாதிக்கின்றான். மன உறுதியுடன் கண்டால் உனக்கு காட்சி தெரியும். காட்சி தெரிந்தால் பாதை விரியும். பாதை விரிந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் இலக்கை அடையலாம். குறிக்கோளை வெல்லலாம். அதற்கான வெற்றி பாதையில் பயணம் செய்து வெற்றியுடன் வளமான வாழ்வை பெறலாம். இது ஒரு ஆய்வுக்குரிய சிந்தனை கருத்தாகும். இன்றைய உலகம் தொழில்நுட்பத்துடன் கணினி புரட்சியும் கலந்த விஞ்ஞான உலகம். இதனை ஆக்கசக்திக்கு பயன்படுத்தி உலகின் வரலாற்றில் நாமும் காலடித்தடம் பதித்து இடம்பெற வேண்டாமா? மற்றவர்களுக்கு வழிகாட்ட நீங்கள் பிறந்திருக்கும் போது உங்களுக்கு வழிகாட்ட யாரை தேடுகிறீர்கள்? உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. திறமை மிக்கவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பதில்லை. அவர்களே சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார்கள். இதை மனத்திலே விதையுங்கள், விருட்சமாக வளருங்கள். எதை மனம் கற்பனை செய்கிறதோ, எதை மனம் நம்புகிறதோ, எதை மனம் எண்ணுகிறதோ அதையே அடைகிறது. அதுவாகவே மாறுகிறது. அன்று நிலவில் தன் காலடித்தடம் பதித்தான் ஆம்ஸ்ட்ராங். இன்று அந்நிலவில் குடியேறி வாழ திட்டமிடுகின்றான் மனிதன். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது. ஆதலின் அறிவின் துணை கொண்டு உலகை வெல்வோம். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள்.